நாமினேஷன் பொறுத்தவரையில் அன்னைக்கு ஒரு சரியான வகையில் எங்களுடைய வாதத்தை நாங்கள் எடுத்து வைத்து அந்த அடிப்படையில் எங்களுடைய உரிமை நிலைநாட்டினோம். எங்கள் உரிமை எந்த காலத்தில் விட்டுக் கொடுக்கிற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது. அந்த வகையில் நாமினேஷன் பண்ணோம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணிட்டு வெளியில் என்னமோ அவங்க தான் ஏதோ முதல்ல பண்ண மாதிரி ஒரு தவறாக கொடுக்குறாங்க. அது தப்பது. அதை அடிப்படையாக வச்சு ஒரு சமப் பண்ணி தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துருக்குறோம். தேர்தல் கமிஷனும் மாவட்டத்தோட தேர்தல் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் அவர் அறிக்கை கேட்டுருக்காரு. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இதை விடக்கூடாது. இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா, தேர்தல் ஆணையம் இப்போ நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் 7 நான் முன்னாடி போனேன், வேட்பாளருக்கு முன்னாடி நான் தான் போனேன், எங்கிட்ட கூட கொடுக்கல. நியாயம்தான் அது. ஆனால் முறைப்படி வேட்பாளர் வரட்டங்க நாங்கள் கொடுக்குறோன்னாங்க, நான் ஒத்துக்கினேன். அப்போ முறைப்படி வேட்பாளர் வந்த உடனே அந்த டோக்கனை 7ஆம் நம்பர் டோக்கன் மனோ வாங்கின பிறகு நாங்கள் அவரோட தான் 5 பேரும் உள்ளே போனோம். நாங்கள் 5 பேர் தவிர வேறு யாரும் போகல. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த 2ஆம் நம்பர் டோக்கனும் 5ஆம் நம்பர் டோக்கனும் எப்படி அங்கே கொடுக்காம வெளியில் போச்சு? எப்படி அங்கே கொடுக்காம வெளியில் போச்சு? கேட்டில் தான் பொதுவாக கொடுக்கணும் டோக்கனை. 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் எப்படி வெளியில் போச்சு? அதுக்கு விசாரணை வேணும். ரெண்டாவது, ஒரு ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆபீசர் கூப்பிட்ட பிறகுதான் உள்ள போனோம். ஆனால் கூப்பிடாமலேயே இவங்க உள்ள போனதுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை? சரி, கூப்பிடாம உள்ள போயிட்ட பிறகு இந்த திரைப்படத்தில் வரா மாதிரி ஒரு நாகரிகம் இல்ல, ஒருத்தர் உட்கார சொன்னா உட்காரணும். இப்போ நீங்க கூட வரீங்கன்னா என்ன பாக்குறதுக்கு ப்ளீஸ் டேக் யூர் சீட்ன்ற, தயவுசெய்து உட்காருங்கன்ற, உட்காருங்க. நான் சொல்லாம உட்கார முடியுமா? நீங்க உட்கார வைக்கிறது மரபு. அப்போ ரிட்டர்னிங் ஆபீசர் அவர் சொல்லணும். அவர் உட்காருன்னு கூட சொல்ல, அதுலயும் பாருங்க போயிட்டு முந்தியாச்சுன்னு போயிட்டு உட்கார்ந்துட்டாங்க. இப்போ நாங்க கிளப்பிட்டேன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். புரியுதுங்களா? கிளம்பு முதல்ல கிளம்புன்னு சொல்லி கிளப்பியாச்சு. புரியுதா? கிளம்பிட்டாங்க. அதுலயே வெற்றிதான் எங்களுக்கு. சரிடா. அப்ப நாங்க சத்தப்பட்டு எங்களையும் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு ஒட்டு மொத்தமா அவங்களையும் கிளப்புங்கன்னு சொல்லி கிளப்பியாச்சு. அது தப்பது. அப்போ 8 பேர் எப்படி உள்ள இருக்கலாம்? அந்த 8 பேர் அந்த விதிகளுக்கு மீறி, கோட் ஆஃப் கான்டக்ட் மீறி, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறி உள்ள 8 பேர் போனதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் நீங்க வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் மாவட்ட தேர்தல் அதிகாரி இது நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இதெல்லாம் உரிய பதில் சொல்லி கேண்டிடேட்டே ஒரு டிஸ்குவாலிபிகேஷன், அதாவது திமுக வேட்பாளர் ஒரு தகுதி நீக்கம் செய்வதற்குண்டான எல்லா வேலையும் நிச்சயமா நாங்கள் செய்வோம். ஏன்னா அத்துமீறி இருக்காங்க, அதிகாரத்தை திணிச்சிருக்காங்க, பிரஷரைஸ் பண்ணிருக்காங்க, அப்புறம் மாசா உள்ள போயிருக்காங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா உரிய நடவடிக்கை தேர்தல் ஆணையம்லாம் கண்டிப்பா டிஸ்குவாலிபிகேஷனுக்கு திமுக வேட்பாளரை கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வலியுறுத்துவோம். அதிமுக சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் மனு கொடுத்துருக்கீங்களா சார்? 8க்கும் மேற்பட்டோர் வந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். நீங்க புகார் மனு கொடுத்துருக்கீங்களா? புகார் மனு கொடுத்ததன் அடிப்படையில் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி அதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் இப்போ கூட சொல்றேன், இப்ப இவ்வளவு பாயிண்ட் நான் சொல்றேன்னா கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் கேட்கும். கண்டிப்பா இது லேஸ்ல விட போறது கிடையாது. ஏன்னா நீங்க அதிகாரம் இருந்தா கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்க வரல சரி, ஒன்னும் பாச்சா பலிக்க சரிதானே? நீ சாதாரண நாள் தான், மினிஸ்டர் மேயர் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? சாதாரண நாள் தான், எல்லாத்தையும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான், எல்லாரும் ஒண்ணுதான். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் நல்லா அழகா சொல்லிட்டாரு. போட்டோ எடுத்து காமிச்சு யாரு கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டோ காமிச்சு அது உலகமே எனக்கு தெரிஞ்சது. நான் கேட்கிறேன், திருமதி கனிமொழி அந்த அம்மா வெற்றி பெறணுன்றதுக்காக அங்க ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்னா போடணும் இல்லையா? அங்க யார் வேட்பாளர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். கனிமொழி எடுத்துக்கிறது பிஜேபியில் யாரா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அங்க மேல உத்தரவு திருமதி கனிமொழி ஜெயிச்சாவணும். அதுக்கு பிஜேபி என்ன பண்ணுச்சு, அவங்க கட்சியில இருந்து போடாம ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. அப்போ ஒரு வேட்பாளரை அங்க வீழ்த்துறோம்னா ஒரு ஸ்ட்ராங்கா போடணும் இல்லையா? ஸ்ட்ராங்கா போடாம இருக்கிற ஒரு சூழ்நிலை அங்கிருந்து மேல உத்தரவு சாதாரண வேட்பாளர் போட்டிருக்காங்கன்னா அப்போ கனிமொழிக்கு
அந்த வாய்ப்பை தரதுக்கு அப்போ ரகசிய உறவு யாரு? பிஜேபியா டிஎம்கே? சரி, தென்சென்னையில் எடுத்துக்கோ, அக்காவும் தங்கச்சி கட்டி பிடிச்சிக்கினாங்கல்ல 2 பேரும், பாத்தீங்கல்ல? அக்காவும் தங்கச்சியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்கல்ல, அக்கான்னு சொல்லுது இல்ல. நான் கேட்கிறேன், அந்த அக்காவை திரும்ப தமிழிசைய ஒரு முன்னாள் கவர்னரை, அவங்க தம்பி கன்னியாகுமரி நிற்கிறாரு, ஏன் அக்கா வந்து தம்பி எடுத்து நிற்க வேண்டியது தானே? அக்கா தம்பி எடுத்து நிற்க வேண்டியது தானே? இப்போ பிஜேபி இந்த தென்சென்னையில் இருக்கிற பிஜேபி பார்ட்டினுடைய மைண்ட் வாய்ஸ்னா அது வெளியில சொல்ல முடியல. நான் சொல்றதை கேட்டால் சந்தோஷப்படுவாங்க. ஏன் இந்த அம்மா இங்கே நிற்குது? ஒன்று தூத்துக்குடியில் நிற்கணும், இல்லைன்னா வந்து கன்னியாகுமரியில் நிற்கணும். கன்னியாகுமரியில் தன் தம்பி காங்கிரஸ்ல இருந்து ஜெயிக்கணுமா? ஜெயிக்க போறதுல அது ஒரு விஷயம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கன்னியாகுமரியில் போய் நின்று இருக்கணும். கன்னியாகுமரியில் நிக்காம தம்பி ஜெயிக்கணும், அக்கா வந்து இங்க நிக்கணும்னா அது எப்படி? அவன் மைண்ட் வாய்ஸே என்னன்னா, இப்போ பிஜேபி மைண்ட் வாய்ஸ் இல்ல. என்னடா அது எலி மூலமா நம்ம சண்டை போடணும்னு பார்த்தா அவங்களுடைய நிலை பார்த்தா என்னன்னா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் படம் பார்த்தீங்களா? வஞ்சிக்கோட்டை வாலிபன் அதுல வைஜெயந்தி மாலாவும் பத்மினியும் ஒரு பாட்டு வருமே, என் சலங்கைக்கு பதில் சொல்லடி, அந்த பாட்டை எடுத்து பாருங்க நீங்க. அந்த மாதிரி எதிரும் புதிருமா இருப்பேன்னு பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சினாங்க. இது எது? கள்ள உறவு தானே இது? இது கள்ள உறவா இல்லையா? கள்ள உறவு. அதனால கள்ள உறவு பிஜேபியோட அன்றும் சரி என்றும் சரி. வெளியில தான் எல்லாமே வேஷம். ஆனா மற்றபடி பாத்தீங்கன்னா எந்த வகையிலே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிர் டிஎம்கே கிடையாது. ஆனா பிஜேபி பொறுத்தவரை நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யாத ஒரு கட்சி, ஒரு 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 பிளவு, மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் தேடுகின்ற கட்சி. அது மட்டும் இல்ல, பிஜேபி இந்த 10 வருஷத்துல வறுமை ஒழிஞ்சிச்சா? எல்லாமே இந்தியாவில் பாலும் தேன் ஆறு ஓடுதா இன்னைக்கு? இன்னைக்கு இந்தியா வளம் பெற்றுச்சா? ஒன்றும் இல்லையா? இன்னைக்கு வளம் பெறலையே. சரி, வேலையில்லா திண்டாட்டம் ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் கொடுக்குறேன். நீங்க இந்தியா ஃபுல்லா கொடுத்துட்டீங்களா? நீங்க 50 லட்சம் பேருக்கு இது 10 லட்சம் பேர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 50 லட்சம் 1 கோடி பேர் கொடுத்துட்டீங்களா? நீங்க வேலை கொடுக்கலையே. இப்போ பூரா பாத்தீங்கன்னா ஷோ பாலிடிக்ஸ். இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஷோ பாலிடிக்ஸ், அங்க ஒரு போட்டோ ஷூட், இங்க ஒரு போட்டோ ஷூட். 2 போட்டோ ஷூட்டும் மத்தியிலும் மாநிலம் இருந்துட்டு மக்கள் படுற வேதனை சொல்லி மாளாத அளவுக்கு வேதனைப்பட்டு. எதுங்க? 7 ஜென்மம் எடுத்தாலும் நடக்காத காரியம் அது. ஏன் என் பேர்ல எவ்வளவு பேர் இல்லையா? மனோகர் பேர்ல எவ்வளவு பேர் இல்லையா? இவர் பேர்ல இல்லையா? ராஜ் பேர்ல இல்லையா? மூர்த்தி பேர்ல இல்லையா? வெங்கடேசிவா பேர்ல இல்லையா? எல்லாரும் ஏன்பா எங்களை பார்த்து பயம்பா. அதாவது தூங்கும் போதும் பார்த்தா அதிமுக கிளி, எழுந்தும் போதும் பார்த்தா அதிமுக கிளி. இந்த கிளி தான் வந்து பல பேர் தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு. அதனால இது அவங்க பேர்ல உள்ள அவங்க போடுறாங்க. இதுக்கே எங்களுக்கு சம்மந்தப்படுத்துறீங்க? எங்களுக்கு அந்த சம்மந்தம் இல்லை. அதனால இப்போ கதிரவன் உங்க பேரு ஒரே பேர் தான் வச்சிருக்கீங்க இந்தியாவிலேயே? இல்ல தமிழ்நாட்டில் ஒரே பேர் தான் வச்சிருக்கீங்களா நீங்க? அதே இடத்துல வேணும்னே, அதாவது அந்த வேட்பாளருக்கு அவர் எதுக்காக அங்க வந்துட்டாங்க கூட தெரியல, தெரியல, யாரோ இல்ல அது 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 கதிரவன் நீங்க வந்து விசாரணை பண்ணீங்களா? அதை சும்மா அவங்க நாமினேஷன் வெயிட் பண்ணா உடனே யாரும். அதனால நாமினேஷன் வந்து ஏத்துக்கிறாங்களா இல்லையா? அதனால எலெக்ஷன் கமிஷனுடைய வியூ அது. அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதான் அவங்க நாமினேஷன் பண்றது ஒரு அடிப்படை உரிமை. அந்த வகையில போயிருக்காங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. நேற்று வாக்கு கேட்க சென்ற தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பட்டினப்பாக்கத்துல. அதாவது திருவல்லிக்கேணியில இப்ப வந்து சென்னை ஃபுல்லாவும் இந்த நிலைமை தான். சென்னை முழுவதும் வேட்பாளர்கள் வந்து சுதந்திரமா வாக்கு சேகரிக்க முடியாது. திருவல்லிக்கேணிக்கு நேற்று தான் முதல்ல போய் வாக்கு கேட்டாங்க. அதாவது திருவல்லிக்கேணி, அதாவது தென் சென்னை பகுதிக்கு உட்பட்ட திருவல்லிக்கேணினா அதுல பகுதி வந்து தென் சென்னை வரும். அந்த பகுதியில் போய் வாக்கு கேட்கும்போது நீங்க பாருங்க, அது எந்த மீடியாவிலும் போடல. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ்ல மட்டும் தான் போட்டாங்க. அதை நியூஸ் தமிழ்ல. பயப்படாதீங்க, என்ன பண்ண முடியும் உங்களை? சரிதானா? என்ன இப்போ எடுத்து போடுங்க எல்லாத்தையும். உடனே அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி, அந்த ஒரு ரிட்டையர்ட் ஆனவர், அவர் வந்து எல்லா மீடியா சேனலுக்கும் ஃபோன் போட்டு தயவுசெய்து இதை போடாதீங்க, தயவுசெய்து போடாத சொல்லி காலில் விழாத குறையா அவர் கெஞ்சிட்டு இருக்காரு. அவர் அதை பேஸ் பண்ணி பல பேர் போடல. அதை அந்த நியூஸ் தமிழ் 24/7 போட்டாங்க. ஓட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா போயிடுச்சு. இது எதுக்கு சொல்றேன்னா, தென் சென்னையில மட்டும் இல்ல, வட சென்னையிலும் சரி, மத்திய சென்னையிலும் சரி, எங்குமே வந்து திமுக வேட்பாளர்கள் வாக்கு கேட்க முடியாத அளவுக்கும்
மக்களை சந்திக்க முடியாத நிலைமைக்கும் இவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில் தான் இன்றைக்கு கள நிலவரம் இருக்கின்றது. எனவே அவங்க சுதந்திரம் வாக்குக்க முடியாது. இப்போ நீங்க காலைல சொல்றாங்க டென்ஷன்ல அவங்க என்ன பண்ணாரா, அவருடைய வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்காரு, கணவர் எல்லாம் ஃபோன் பண்ணி பகுதி செயல் மாவட்ட செயல் போட்டு எந்த இடத்துலங்க பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னாங்க எல்லா இடத்துல தாங்க பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை அப்படின்னாங்களாம். அப்ப பிரச்சனை இல்லாத இடமே இல்லையா, பிரச்சனை இல்லாத இடம் இல்ல. அப்ப சும்மா வேணா ஒரு நாளைக்கு அப்படி போயிட்டு தலையை காமிச்சிட்டு மீடியாவில் போட்டுருவோம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால வட சென்னையிலையும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள திரு கலாநிதி அவரும் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் யாரும் பார்க்கல. இப்போ கூட நீங்க சொல்ல கண்டா வர சொல்லுங்க, வரமாட்டார் அவர் பாத்தீங்களா என்னைக்காவது இல்ல. கொடுத்த வாக்குறுதிகள் வந்து எவ்வளோ கொடுத்தாரு, வாக்குறுதி நிறைவேற்றிட்டாரா? இன்னைக்கு மீன்பிடி துறைமுகம் இருக்கு, இன்னைக்கு அதை மேம்படுத்தல. நாங்க கொடுத்த நிதி அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கு வக்கில்ல. அது மட்டும் இல்லாம பார்த்தா வட சென்னை பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தொகுதி, அதாவது வந்து ஒரு பேர் சொல்லக்கூட தொகுதியாக அப்படி ஆக்குனாரு. எங்க ஆட்சி காலத்திலேயாவது நான் நிதியமைச்சர் அந்த காலத்துல அன்றைக்கு கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய்க்கு வந்து திட்டம் போட்டோம், ஒரு 10 துறை எடுத்து அதை தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை கூட துரிதப்படுத்தி வேகப்படுத்துறதுக்கு வழி இல்லை. பல வீடுகள் இன்னைக்கு ராயபுரத்திலும் சரி, ஆர்கே நகர்லயும் சரி, மாதவத்திலயும் சரி, அதே போல கொளத்தூர்லயும் சரி, இன்னைக்கு எல்லா பகுதிகளிலும் இன்னைக்கு குடிசை மாற்று வாரிய வீடுகளை வந்து இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு உடனே கட்டி தரணுமா இல்லையா? நீங்க கொடுக்கிற வாடகை 4 பைசானா இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய் 200 ரூபாய். இது கிட்டத்தட்ட ஒரு வீடு வாங்கினா கிட்டத்தட்ட வீடுக்கு வாடகைக்கு போனா 25,000 30,000 15,000. எப்படி ஏழை மக்கள் போவாங்க? இடிச்சிட்டீங்க, கட்டலையே ஒன்று வீடு. அது மாதிரி இடிச்ச வீடுகள் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் இந்த செங்கல் நாயகன் யாரு, உதவா நிதி, அந்த ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல, ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. அத மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஏழை எளிய மக்கள்லாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சரியான நேரம் வந்துருச்சு இப்போ, புரியுதுங்களா? அவங்க கோபத்தை வெளிப்படுத்துற இடம் எங்க? பேலட். பேலட் இஸ் பவர்ஃபுல் தேன் புல்லட். ஓகே, நாளைக்கு இன்னும் டெய்லியும் பேட்டி கொடுக்கணும், மீதி நாள் கொஞ்சம் வச்சுங்க கொஞ்சம். திமுக வந்து பணத்தையும் ஜனத்தையும் நம்பி தான் தேர்தலை சந்திக்கிறதா வந்து திமுக கட்சிக்காரங்க இப்ப வெளிப்படையா பேசுறாங்க. ஜனம் அவங்க பக்கம் இல்ல, பணம் அவங்க பக்கம் இருக்கு. பணம் அவங்க பக்கம், காசு துட்டு மணி எல்லாம் இருக்கு. அதனால இப்பவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செலவும் பண்றதுக்கு அங்கங்க பதுக்கி வச்சிருக்காங்க. நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், யார் யார் வீட்டுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொல்ல மாட்டேன் இங்க, நான் புரியுதுங்களா? யார் யார் வீட்டுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அது நான் வந்து நீங்க கேட்டா கூட நான் சொல்ல மாட்டேன். அது எங்க ஆளுங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இன்னொரு வீட்டுல ரைடு அடிச்சா கண்டிப்பா வந்து பணம் மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து அது மாட்டோம், கண்டிப்பா தெரியும். அதனால அவங்க ஜனநாயகத்தை நம்பி இல்ல, மக்களை நம்பி இல்ல, அவங்க நம்பி இருக்கிறது ஒன்றிதான் பணநாயகம் மட்டும்தான். ஆனா அந்த பணநாயகம் கண்டிப்பா வெற்றியை திமுகவுக்கு தேடி தராது. நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாமே, நாளைக்கு பாத்துக்கலாம் விடு. அதாவது ஒரு விஷயம், நாட்டுக்கு என்ன செஞ்சோம் அதை சொல்லிட்டு போங்க, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பினா மக்கள் வந்து திசை திரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பால் இன்னைக்கு தட்டுப்பாடா இருக்கு. இன்னைக்கு பல பகுதிகளில் இன்னைக்கு பால் தட்டுப்பாடு, அது யாருமே நீங்க கேட்கல, நானே சொல்றேன். நான் பால் தட்டுப்பாடா இருக்கு. இன்னைக்கு விடியாத ஆட்சியில பிரைவேட் பால்லாம் அதிக விலை கொடுத்து இன்னைக்கு காலையில வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நாட்டில் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு வக்கில்ல. சும்மா வந்து ஏதோ ஒரு படத்தை தூக்கி தெரிஞ்சா அதெல்லாம் மக்கள் நம்ப தயாரா இல்ல. ஓகே, இதுங்க நாங்க வந்து இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம கட்சியின் சார்பில் போய் ரெப்ரசன்ட் பண்ணோம். ரெப்ரசன்ட் பண்ணும்போது என்ன சொன்னோம்னா, நீங்க பெரு முதலாளிகள்லாம் விட்டுறீங்க, கடத்தல் பண்றவனு விட்டுறீங்க, பணம் பதுக்கி வச்சுன்னு விட்டுறீங்க, சாதாரண வியாபாரி இருக்காங்க பத்தியா, அவங்கள போயிட்டு நீங்க போய் சித்திரவதை பண்றதுல எந்த விதத்துல நியாயம் இல்லை. அதில் தயவுசெய்து ஒரு வியாபாரிகள் மத்தியில் ஒரு கூட்டத்தை போடுங்க. கூட்டத்தை போட்டுட்டு
நீங்கள் என்ன 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தா செக் பண்ணி தரேன்னா ஒரு அவசரத்துக்கு போய் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பில் கட்ட வேண்டியது இருக்கும். பில்லு வந்து 75,000 ரூபா. அப்படி இருக்கும்போது 75,000 ரூபா வந்து அவங்க எடுத்துன்னு போனதுனால அந்த நேரத்தில் நீங்கள் பிடுங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணீங்க நீங்கள் கணக்கு காட்டு 24 மணி நேரத்துக்கு பிறகு தருவீங்கன்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உயிருக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே போய் பில் கட்டினா தான் எல்லாமே நடக்கும் வேலை. அப்படி இருக்கவங்களுக்கு பாதிப்பு வருமா வராதா? அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு ஜெனுனிட்டி இல்லையா, நீங்கள் வந்து வியாபாரிகள் அதே போன்ற அவசர தேவைக்கு இந்த மாதிரி போகிறவங்கள எந்த விதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரவதை பண்ணக்கூடாது, பறிமுதல் செய்யக்கூடாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனடியாக வந்து அவங்க வந்து பார்த்தா எவிடன்ஸ் கொடுத்தா ஒரு 1 ஹவரில் இல்லை ஒரு ½ ஹவரில் நீங்கள் விட்டுடணும். நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் 24 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அதில் எந்த வித அர்த்தமும் கிடையாது. ஓகே.